ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 95. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 95. உபதேசம் செய்தேனோ அவன் மகன் போலே. உபதேசம் செய்தேனோ அவன் மகன் போலே. மகன் என்பது பொதுவான சொல். சரி, இன்னார் மகன் என்று அதையாவது தெளிவாக சொல்லி இருக்கிறாரா என்று பார்த்தால் அவன் மகன் என்று சொல்லுகிறார். அவன் என்றால் எவன்? அவனுக்கு மகன் அது யார்? அவருடைய அப்பா, அவருடைய அப்பாவுக்கு அப்பாவுக்கு, அவருடைய மனைவிக்குன்னு சொல்லிக்கிட்டே போனா யாரை பத்தி சொல்றாங்கன்னு தெரியாம இருக்கும் இல்லையா? அது போல ஏதோ சொல்லுகிறாரா என்று பார்த்தால் அப்படி அல்ல. யார் என்று பார்ப்போம். மகன் என்றால் இந்த இடத்திலே ஸ்ரீ பிரகல்லாத ஆழ்வான், பிரகல்லாதன் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததான நம்முடைய சனாதன தர்மத்திலே இளம் வயதில் பக்தி அப்படிங்கிறதுக்கு சிறு குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டியது பிரகல்லாத சரித்திரம், துருவ சரித்திரம் போன்றவற்றையெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். அதுபோல இளம் வயதிலேயே ஸ்ரீ மகாவிஷ்ணுவினிடத்திலே மிகுந்த பக்தனாக இருந்தவன் பிரகல்லாதன். அவனைத்தான் இங்கே அவன் மகன் என்று குறிக்கிறார். அப்ப யார் அவனுடைய அப்பா? அவன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஹிரண்ய கசுபு, ஹிரண்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கசுபு, அண்ணன் தம்பிகள் 2 பேர், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்ய கசுபு அப்படின்னு. அந்த ஹிரண்ய கசுபு என்பவன் ஹிரண்யன், அசுரகுல வேந்தன். அவனுடைய பிள்ளையாக பிறந்தான். அசுரகுலத்திலே தோன்றிய ஒரு பக்தன். அதனால எந்த குலத்தில் பிறந்தான் என்பது முக்கியம் அல்ல. அவன் பகவத் பக்தனாக வாழ்ந்தானா, நல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தானா என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரகல்லாத சரித்திரம். உபதேசம் செய்தேனோ அவன் மகன் போலே அப்படின்னா யாருக்கு உபதேசம் செய்தான் இந்த பிரகல்லாத ஆழ்வான்? அப்படிலாம் உபதேசம் செய்திருக்கிறானா? யாருக்கு உபதேசம் செய்திருக்கிறான் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான். தன்னுடைய தந்தை தீய வழியில போக தன்னுடைய தந்தைக்கும் உபதேசம் செய்கிறான். அதே போல தன் உடன் படித்த பிள்ளைகள், தோழர்கள், நண்பர்கள், உடன் படித்த மாணாக்கர்கள், அவர்களுக்கும் நல்ல விஷயத்தை உபதேசம் செய்தான். இதை பார்த்து குருக்கள், ஆச்சாரியார்கள், அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் கூட திகைத்து போகும்படி உயர்ந்த உபதேசங்களை செய்தவன் பிரகல்லாதன். ஏன், எதனால உபதேசம் பண்ணணும்? யாருக்கு உபதேசம் பண்ணுவோம்? யாரோ ஒருத்தர் ஆசையே இல்லாதவர், கேட்கவே கேட்காதவரை கூட்டு உபதேசம் பண்ணுவோமா? 10 பேரை கூட்டு உட்கார வச்சு நான் சொல்றதை கேட்பா, நல்லது சொல்றேன் அப்படின்னு எதனால உபதேசம் பண்ணணும்? ஐயா நல்லது சொல்லுங்கோ அப்படின்னு இப்ப பகவத்கீதை அர்ஜுனன் கண்ணனை பார்த்து நல்ல விஷயத்தை சொல்லு, தர்மம் எது அதர்மம் எதுன்னு சொல்லுன்னு கேட்டான். அவனுக்கு உபதேசம் சொல்லலாம். பீஷ்மாச்சாரியாரை பார்த்து திருதராஷ்டிரன் கேள்விகளை கேட்டான். ஐயா உபதேசம் பண்ணுங்கோன்னார், உபதேசம் பண்ணினார். உபனிஷத்துக்களிலே பார்த்தோம்னா பல சிஷ்யர்கள் தங்களுடைய குரு ஆச்சாரியார்களிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்கள், வேதாந்த விஷயமான கேள்விகள். அதற்கெல்லாம் பதில் சொல்ல பார்க்கிறோம். அப்ப உபதேசம் அப்படின்னு சொன்னால் அறிவுரை. அதை யாருக்கு சொல்லுவது? எது சரியானதோ அதை எடுத்து சொல்லணும். யார் சந்தேகமா இருக்கு செய்யின்னு சொல்றவனுக்கு தானே சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா பிரகல்லாதன் யாருக்கு போய் சொல்லிக் கொடுத்துருக்கான் பாருங்க. 2 பேர், முக்கியமா 2 பேரை பார்ப்போம். ஒன்று தன்னுடைய சக மாணாக்கர்கள். அவர்களெல்லாம் அரக்கர் குல பிள்ளைகள். அவர்களுக்கு என்ன தெரியும்? பாவம், அவங்களுக்கு கேட்க கூட தெரியாது. ஏன்னா இவனும் கூட படிக்கிற பிள்ளை தானே பிரகல்லாதன். அவனை போய் என்ன கேட்பார்கள்?
மாணாக்கர்களை எல்லாம் ஒன்றாக படிக்கும் பொழுது ஆச்சாரியார்கள் குருமார்கள் எல்லாம் அவங்க அனுஷ்டானம் பண்றதுக்கோ இல்ல ராஜாவை பார்க்க போகும்போது இவனே அவங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்? இவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு கேள்வி கேட்கறவே தெரியாத பிள்ளைகள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணான். அது ஒண்ணு பார்க்கிறோம். அடுத்தது தன்னுடைய தந்தை, அவன் அரக்கர் குலத்தினுடைய தலைவன் வேற, அகங்காரத்தின் உச்சியில இருக்கான். நானே கடவுள், எல்லாரும் ஓம் நமோ ஹிரண்யாய அப்படின்னு சொல்லணும், ஓம் ஹிரண்யாய நமகான்னு தான் சொல்லணும், நான் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டு துர்கதியை நோக்கி செல்லக்கூடியவன், தீயவன். அவன் தன் பிள்ளையே கொலை செய்ய நினைக்கிறவன். நல்ல கவனமாக எழுங்கோ. தன் பிள்ளைன்னு பார்க்கல, பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஒல்லியவாகி ஓர் 1000 நாமம் ஓத பிள்ளையை சீறி வெகுண்டு இரணியன் தூண்புடைப்ப அப்படின்னு பார்க்கணும். ஆழ்வாருடைய பாடல். பள்ளியில படிக்கிற பிள்ளை படிக்கிற வயசு பிள்ளை, சின்ன பிள்ளை, தாம் பிள்ளை வேற, தான் பெற்றெடுத்த பிள்ளை, அவனையே கொல்லணும்னு நினைச்சவனுக்கு போய் உபதேசம் செய்யலாமா என்று கேட்டால், இந்த இடத்துல இன்னொருத்தர் தீய வழியில போகிறார்களே, அவர்கள் அனர்த்தத்தை தேடிக்கொள்ளுகிறார்களே. அனர்த்தம்னா வீணா போறது. ஐயோ இப்படி வீணாக போகிறார்களே, தவறான வழியில போய் ஒருத்தர் சொல்றோம், ஒருத்தர் நடந்து போறார், பள்ளம் இருக்கிற பாதையில அவர் பாட்டுக்கு நேரா அந்த பள்ளத்தை பார்த்தே போறார். ஐயா ஐயா அங்க போகாதீங்க, பள்ளத்துல விழுந்துடுவீங்கன்னு ஏன் சொல்றோம்? அதே போல ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஓடுறார், வழி தெரியாம ஓடுறார், ஆனா அங்க போனா ஒரு சிங்கம், புலி, காட்டு விலங்குகள் இருக்கும், காட்டுக்குள்ள போயிட போறார் அப்படின்னு, ஐயா அந்த பாதையில போகாதீங்கோ, அங்க காட்டு விலங்குகள் இருக்கு, இதோ இதுதான் சரியான பாதை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனோன்னு போகிறார், ஆனா கரடு முரடான கடுமையான பாதையில போறார், அவரை பார்த்து இப்படி போகாதீங்கோ, இதுதான் நல்ல பாதை அப்படின்னு வழிகாட்ட மாட்டோமா? அது போல பிறர் படுகிற அனர்த்தம், ஐயோ இவர்கள் வீணாக போக போகிறார்களே, இவர்களுக்கு இழவு ஏற்பட போகிறதே, துக்கம் ஏற்பட போகிறதே என்று அதனை கண்டு அதனை தாங்காமல் அவர்களை நல்வழிப்படுத்துதல் என்பது பொதுவாகவே இருக்க வேண்டிய மனித இயல்பு. நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தப்பான பாதையில போய் தப்பா விழுந்துட போறார், இப்ப எல்லாருக்கும் சொல்றோம், புகையை பிடிக்காதீர்கள், அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்றோம். ஏன் அந்த அறிவுரைகளை பல இடத்துல கேட்கிறோம்னா, அவங்களுக்கு அதனால துக்கம் ஏற்பட போகிறது, தீங்கு ஏற்பட போகிறது. அதுபோல கேட்காமல் இருந்தவர்கள் மற்றவர்களுடைய துன்பங்களை பார்த்து உபதேசம் செய்தவர்கள் இருக்கிறார்களா? இதை கீழே பார்த்திருப்போம், திரும்பவும் சொல்றேன். ரொம்ப உயர்ந்ததான ஒரு வாக்கியம், ஆச்சாரிய ஹிருதயம் என்ற உயர்ந்த ஒரு ரகசிய நூல். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ற பெரியவர், அவர் தான் அதன் அருளி இருக்கிறார். நம்மாழ்வாருடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. அதுல சொல்றார், தாய்க்கும் மகர்க்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்கும் உள்ளே இவை உள்ளது. என்ன சொல்ல வரார்? யார்? இந்த 5 பேருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். இவர் அடிபணிந்தார்க்கும் இரே இவை உள்ளது. இவை அப்படின்னு எதை சொல்றார்? அந்த இவை என்ற வார்த்தை என்னதுன்னு கேட்டா உபதேசம். அப்படின்னா பொதுவாக உலகத்தில் இருக்கிறவர்கள் தாங்கள் தீய வழியில போய்கொண்டிருக்கிறார்கள், ஆனா தீய வழின்னு தெரியல, ஆனா இதுதான் சரியான வழின்னு அடம்பிடித்து கொண்டு போகிறவர்களும் இருக்கலாம், தெரியாம போகிறவர்களும் இருக்கலாம். ஆனா அவர்களை பார்த்து அவர்கள் கேட்காமல் இருக்கும் பொழுதே அவர்களுடைய துக்கத்தை கண்டு, அவர்களுடைய இழவை கண்டு, அந்த ஆற்றாமையால உபதேசம் செய்தவர்களைத்தான் பட்டியலிடுகிறார். முதலிலே தாய்க்கும் அப்படின்னா எல்லாரும் தாய் போல இருந்தவள் சீதாதேவி. ராமபிரானுடைய தர்மபத்தினி சீதா பிராட்டி ராவணனுக்கு உபதேசம் செய்தாள் இல்லையா? தன்னை ராமனிடமிருந்து பிரித்து கொண்டு வந்த பாவி தன்னை சிறையடைத்து வைத்திருக்கிறான், தன்னிடத்திலே காம இச்சையிலே ஈடுபட்டு கிடக்கிறான். எந்த அளவுக்கு தவறுகளை செய்யணுமோ அவ்வளவு தவறு செய்யக்கூடியவன். அவனை பார்த்து அவனுக்கு உபதேசம் செய்தாள் இல்லையா? எவ்வளவு உயர்ந்த உபதேசம். அவன் கேட்கக்கூடியவனா 10 தலையோட திமிரோட இருக்கக்கூடிய ராவணனுக்கு உபதேசம் செய்தாள் சீதா பிராட்டி. அடுத்தது மகனுக்கும், மகன்னு சொன்னா அவர்தான் பிரகல்லாதன்.
பிரகல்லாதன் தன்னுடைய தந்தையான ஹிரண்யனுக்கும் பிள்ளைகளுக்கும் சக மாணாக்கர்களுக்கும் உபதேசம் செய்தான் இல்லையா? ஸ்ரீமநாரா மகாவிஷ்ணுவே பரதெய்வம், அனைவருக்கும் அவனே இயற்கையான உறவினன், அவனிடத்திலே பக்தி செலுத்துங்கோள், எல்லாரும் ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லுங்கோள் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் இல்லையா? அதுதான் மகனுக்கும். அடுத்தது தம்பிக்கும். அதே ராவணனுக்கு 2 பேர் முயற்சி, ஒரே ராவணன் தான். அந்த ராவணனுக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டி உபதேசம் செய்தாள். அவன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பவே சீதை கேட்கிறாள், உன் ஊரிலே நல்லவர்களே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனையல்லால் அப்படின்னு ஆழ்வார் பாடுகிறார். கல்லாதவர் இலங்கைன்னா கற்றவனும் இருக்கணும் இல்லையா? கல்லாதவர்னா சரியாக நல்வழி தெரியாதவர்கள்னு அர்த்தம். நல்வழி தெரிஞ்சவன் யார்? விபீஷணஸ்து தர்மாத்மா நச்ச ராட்சச சேஷ்டிதா நது ராட்சச சேஷ்டிதகான்னு சொல்லுவார்கள். அவன் ராட்சசர்களுடைய குலத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் ஆனால் விபீஷணனிடத்திலே அந்த ராட்சச குணங்கள் இல்லை என்று தங்கையான சூர்பனகையே சொல்லுகிறாள். அப்பேற்பட்ட விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் செய்தான். அடுத்தது இவர்க்கும்னு சொன்னா இந்த ஆச்சாரிய ஹிருதயம் என்ற இந்த நூல் நம்மாழ்வாரை குறித்துத்தன அவருடைய பெருமைகளை பாடக்கூடியது. நம்மாழ்வார் நம்மையெல்லாம் பார்த்து சொல்லுகிறார், சொன்னால் விரோதம் இது ஆகினும் சொல்லுவன் கேண்மினோ அப்படின்னு நாம கேட்காமல் இருந்த பொழுதே நம்மையெல்லாம் அழைத்து நமக்கு உபதேசம் செய்தார் இல்லையா நம்மாழ்வார், அதை சொல்லுகிறார். அடுத்து இவர் அடிபணிந்தார்க்கும், நம்மாழ்வாருடைய திருவடியில பணிந்தவர் யார் அப்படின்னா பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் என்று நம்மாழ்வாருடைய திருவடிகளை பிடித்திருக்கக்கூடியவர், திருவடிகளாகவே பாதுகைகளாகவே இருக்கக்கூடியவர், அவர் திருவடிகளை பணிந்திருக்கக்கூடியவர் யார்னா சுவாமி ராமானுஜர், பகவத் ராமானுஜாச்சாரியார். இந்த ராமானுஜார் திருக்கோஷ்டியூர்ல உயர்ந்ததான ரகசிய மந்திர அர்த்தங்களை எல்லாம் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் அப்படின்னு எல்லாருக்கும் போய் இது சேரட்டும், நான் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை, இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்களே என்று ஆச்சாரியனிடத்துல குருவினிடத்துல கொடுத்த சத்தியத்தையும் மீறி பல பேருக்கு உயர்ந்த அந்த உபதேசங்களை ராமானுஜர் செய்தார். எப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா திருக்கோஷ்டியூர் என்ற ஊர்ல. அவர்களுக்குத்தான் மற்றவர்கள் படக்கூடிய அனர்த்தத்தை பார்த்து ஆற்றாமையாலே உபதேசம் செய்கிறவர்கள் அப்படின்னு பட்டியல். அதுலதான் இந்த பிரகல்லாத ஆழ்வானை மகனுக்கும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் அவன் மகன்னா பிரகல்லாத ஆழ்வான். அவன் என்ன உபதேசம் செய்தான் அப்படின்னு கேட்டால், முதலிலே தன்னோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சகமானாக்கர்கள் அவர்களை பார்த்து சொல்றான், ஸ்ரூயதாம் பரமார்த்தோவை தைத்தேயோ தனுஜாத்மஜாஹா நச்சான்ய தைதன் மந்தவ்யம் நாத்திர லோபாதி காரணம். தன்னுடைய கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளை கேட்கிறான், அசுரர்களுடைய புத்திரர்களே, உங்களுக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்ததான இந்த பரம்பொருள் அனைவரையும் காப்பாற்றக்கூடியவன் நாராயணனே என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இதை சொல்றது உங்களிடத்துல இருந்து ஏதோ பயனை எதிர்பார்த்து அல்ல. நீங்க ஏதோ எனக்கு பொருள் கொடுக்க போகிறீர்கள், எனக்கு பேர் வந்துட போது நான் சொல்றேன் இல்லையே. நம்ம எல்லாருக்கும் ரக்ஷகன், நம்ம எல்லாரையும் ரட்சிக்க கூடியவன் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன். நான் உங்களிடத்துல வேற எந்த பயனையும் எதிர்பார்த்து வரவில்லை, வாருங்கோள் அனைவருமாக சேர்ந்து திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிப்போம் அப்படின்னு எல்லாரையும் ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்ல வைத்து உபதேசம் செய்தான் இல்லையா. அதே போல தன்னுடைய தந்தை என்னதான் இருக்கட்டுமே, அவர் கொடுமையின் உச்சத்துல இருக்கும் போது கூட அவரை பார்த்து சிரித்த முகத்தோடு கேட்கிறான். எதிரில் வச்சு கொலை செய்யும் போது யாரோ நல்லவன் கெட்டவன் உறவினன் உறவற்றவன் பிரித்து பேசுகிறாயேப்பா, எனக்கு அந்த மாதிரி யாரையும் பார்க்க தெரியலையே, எல்லாருமே வைஷ்ணவர்கள் தானே, எல்லாரும் மகாவிஷ்ணுவனுடைய சொத்து, நாம எல்லாம் நீயும் அவனுக்கு சொத்து நானும் அவனுக்கு சொத்து, நம்ம எல்லாருக்கும் ஒரே உறவினன், இயற்கையான உறவினன் ஸ்ரீ மகாவிஷ்ணு தானே. நீ யாரோ என்னுடைய எதிரியான மகாவிஷ்ணுவை போய் கும்பிடுகிறாயேன்னு சொல்றிய, அது எப்படி?
உனக்கும் எனக்கும் அனைவருக்குமாக சர்வலோக பிதா மாதா சுகுர்த்து சரணம் கதிகி நிவாச என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அந்த ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா அப்படின்னு தன்னை கொல்ல நினைக்கக்கூடிய தன்னுடைய தந்தைக்கும் நல் உபதேசத்தை செய்தானே அந்த பிரகல்லாதன். அதைத்தான் இந்த வார்த்தையிலே உபதேசம் செய்தேனோ அவன் மகன் போலே என்று சொல்லி, தன்னிடத்தில் விரோதம் பாராட்டக்கூடியவனான தன் தந்தை தனக்கு உபதேசம் செய்து கேட்காதவன், ஆனால் இப்படி அனர்த்தப்பட்டு வீணாக போகிறானே என்று பார்த்து சிறு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை தன் தந்தைக்கும் தன்னுடைய சக மாணாக்கர்களுக்கும் உபதேசம் செய்தானே, அந்த ஒரு பக்தியும் மற்றவர்களும் நல்வழி அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் இந்த வார்த்தையிலே நமக்கு காட்டுகிறாள். அடுத்து 96வது வாக்கியம், உயிர்காத்து ஆட்செய்தேனோ திருவடியைப் போலே. உயிர்காத்தாட்செய்தேனோ திருவடியைப் போலே. தெரிந்த சரித்திரம், ஆனால் அழகான தமிழ் பாசுரங்களை கொண்டு அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.